இது வரைக்கும் நம்ம சேனலில் திருப்பாத ஒரு பக்கம் மொபைல் ஃபோட்டோகிராஃபி பார்க்கலாமா? யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுலேருந்து பல காலங்கள் இந்த கமெண்ட் நிறைய நானும் பார்த்துருக்கேன். மொபைல் ஃபோட்டோகிராஃபி பற்றி சொல்லுங்கள், மொபைல் ஃபோட்டோகிராஃபி டிப்ஸ் போடுங்க, அது இதுலாம். பட் எனக்கு பண்ணணும்னு தோணவே இல்லாததுக்கான மெயின் ரீசன், ஐ ஹேட் நத்திங் டு வெயின், ஐ ஹேட் நத்திங் டு பிட்ச் இன். லைக் சொல்ல வேண்டியதெல்லாம் ஏற்கனவே சொல்லியாச்சு. நான் பண்ணுற முக்கால்வாசி வீடியோஸ் வந்து நான் தான் பண்ணல, எல்லாமே எங்கேயோ ஏற்கனவே இருக்குதான். ஐ ஜஸ்ட் கேவ் மை பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் இட். பட் அப்படி மொபைல் ஃபோட்டோகிராஃபி என் பெர்ஸ்பெக்டிவ்னு தனியாக கொடுக்க எதுவுமே இல்லை. எல்லாம் ஏற்கனவே இன்டர்நெட்டில் இருக்கிறதே கரெக்டாக தான் இருக்குது, அதுவே போதும் அப்படின்ற மாதிரி இருந்ததால் எனக்கு தனியாக அதில் பண்ணணும் அப்படின்னு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இருந்ததில்லை. அண்ட் இப்போவும் யூடியூப்பில் போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த வெல் ரவுண்டட் நம்பராக இருக்குன்றதுக்காக 3 ஃபேக்ட்ஸு, 4, 5 டிப்ஸ் இந்த மொபைல் ஃபோட்டோகிராஃபி இது இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி இப்போவும் தேர் ஆர் வீடியோஸ் ஆன் இன்டர்நெட். அண்ட் அது தட் இஸ் மோர் தென் எனஃப் ஐ திங்க். எப்போவுமே இருக்கிற ஃபேக்ட்ஸ் தாங்க. உங்கள் மொபைலோட ப்ராப்பர் ஆஸ்பெக்ட் ரேஷியோ மெகா பிக்சல் சூஸ் பண்ணுங்கன்னா செட்டிங்ஸ்லேயே பார்த்தாலே இருக்கும். 4:3னா 48 மெகா பிக்சலு, அது 16:9 போதுனா 12 மெகா பிக்சல், 1:1 போனால் எத்தனை மெகா பிக்சல் இருக்கும். ஸோ உங்கள் மேக்ஸிமம் உங்கள் சென்சாரோட மெகா பிக்சல் யூஸ் பண்ணிக்கோங்க, அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ எடுங்க அப்படின்னு ஒரு டிப் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரோ மோட் யூஸ் பண்ணுங்கள், எக்ஸ்போசர், ஐஎஸ்ஓ, ஷட்டர் ஸ்பீட் எல்லாம் இது பண்ணிக்கோங்க, ஃபோக்கஸ் எல்லாம் செட் பண்ணிட்டு எடுங்க அப்படிம்பானுங்க. எல்லாத்துலேயும் இந்த இது வந்துடும், என்னது அந்த ரூல் ஆஃப் தேர்ட்ஸ், அந்த கிரிட் யூஸ் பண்ணிக்கோங்க, அதை ஆன் பண்ணி வச்சு டாகில் ஆன் பண்ணி வச்சுட்டு அதை வச்சு ஃப்ரேம் பண்ணுங்கள் கம்போசிஷன் அப்படின்றவானுங்க. அண்ட் அப்படி சொல்லும்போது தான் இந்த ஒரு ஃபேக்ட் வந்து நான் ஒரு 2-3 வீடியோஸில் பார்த்தது வந்துட்டு க்ராப் இன்ஸ்டெட் ஆஃப் ஜூம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா அது ஜூம் பண்ணிட்டு எடுக்கிறத விட எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோவை அதுக்கப்புறம் லேட்டராக நீங்கள் க்ராப் பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்துட்டு குவாலிட்டி பிரேக் ஆகாது அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அங்கே தான் இன்றைக்கி எனக்கு மாற்றுக்கருதே இருக்குது. நான் வந்துட்டு ரீசெண்டாக நிறைய என்னுடைய மெமரிஸ்க்காக மொபைலில் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்படி எடுக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா ஐ ஸ்டார்டட் நோட்டிசிங் த ஃபேக்ட் தட் இட் இஸ் பெட்டர் டு ஜூம் தேன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை க்ராப் பண்ணுறது அப்படின்ட்டு. அந்த இன்சிடெண்ட் ஆக்சுவலாக என்கிட்ட ஒரு வீடியோவாக இல்லை. பட் நான் வந்துட்டு ஒரு நாள் ஐ வென்ட் ஃபார் டின்னர், நான் மட்டும் வெளில போய் சாப்பிட்லாம் அப்படின்னு போனேன். ஐ ஆர்டர்ட் அ பர்கர் அண்ட் ஃப்ரைஸ் அண்ட் ட்ரிங்க். நான் வந்துட்டு அதை ஆர்டர் பண்ணிட்டு என் மெமரிக்காக நான் எப்பவுமே ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பேன். அப்படி எடுக்கலாம் அப்படின்னு போகும்போது நான் அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு இல்லை எனக்கு இன்னும் சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை அப்படின்ட்டு தான் நான் டக்குன்னு ஒரு மாதிரி எனக்கே ஒரு மாதிரி கான்சியஸாக கூட இல்லை, நான் ஜூம் பண்ணி இன்னும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எடுக்கும்போது தெர் வாஸ் அ வெரி சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் ஃப்ரம் தி 1x இருக்கிற ஃபோட்டோக்கும் நான் ஒரு 1.5x வரைக்கும் ஜூம் பண்ணியிருப்பேன். அப்படி இருக்க ஃபோட்டோக்கும் பளிச்சின் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த ஒரு கம்ப்ரெஷன்னு நான் அதை தான் சொல்ல வந்தேன். எனக்கு வந்துட்டு ஐ ரியலி லைக் த ஃபோட்டோ தட் வாஸ் ஜூம்ட் இன். உனக்கு குவாலிட்டி குறையலாம், பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே டசன்ட் மேட்டர். இங்கே நான் சொல்ல வர இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல வர ஃபேக்டரி அதுதான். நீங்கள் மொபைல் ஃபோட்டோகிராஃபி மூலமாக யூஆர் நாட் கன என்ன சொல்கிறது, அட்லீஸ்ட் இஃப் யூ ஆர் சீரியஸ் அபவுட் இட் அண்ட் யூஆர் டூயிங் பெய்ட் கிக்ஸ் அண்ட் ஆல் தட் வித் யோர் மொபைல் ஃபோட்டோஸ், தட் இஸ் தட் டிஃப்ரெண்ட் கதை. அங்கே நீங்கள் ரால் எடுத்து ப்ராப்பராக ஸ்டேபிளாக எடுத்து இதெல்லாம் பண்ணணும், போஸ்ட் ப்ராசஸிங்லாம் வந்துட்டு ப்ராப்பராக எடுத்து பண்ணணும், அது வேறு கதை. பட் மொபைல் ஃபோட்டோகிராஃபியோட முக்கால்வாசி பர்பஸே இஸ் அட் த மேக்ஸிமம் நீ என்ன இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ண போகிறோம், உங்கள் மெமரிக்காக ஒரு பிரிண்ட் அவுட் மிஞ்சுனா ஒரு சின்ன பிரிண்ட் அவுட் எடுத்துப்பீங்க. அண்ட் மெயின்லி இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் மெமரிஸ். யூ டேக் குட் பிக்சர்ஸ் ஃபார் யுவர் மெமரிஸ். எனக்கு அந்த ஜூம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வேணும்னே தான் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் எவ்ரி சிங்கிள் ஃபோட்டோ தட் ஐ டுக் ஐ ஸ்டார்டட் ஜூம் பண்ணி வைக்கலாமா, நல்லா இருக்கா, அது வந்துட்டு காம்போசிஷன் அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ ஜூம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சேன். இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் டேக்கிங் த பிக்சர் அண்ட் கிராப்பிங் இட். இந்த குவாலிட்டி மட்டும்தான் டிஃபரன்ஸ்னு இல்லை. நீ அதை ஜூம் பண்ணதால் குவாலிட்டி லாஸ் ஆயிருக்கும், அது மட்டும் தான் டிஃபரன்ஸ்னு இல்லை. மற்றபடி உனக்கு அந்த ஃபோக்கல் லென்த்லேயே டிஃபரன்ஸ் இருக்கும். ஒரு 24 mm ஃப்ரம் த சென்டர் டு எட்ஜ் வந்துட்டு தெர் இஸ் சம் டிஸ்டார்ஷன். இது வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த ஃபோக்கல் லென்த் மேலே எனக்கு அப்சஷன் வர ஆரம்பிச்சது. இந்த ரீல்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்போம். அந்த போர்ட்ரேட் வந்துட்டு 16-20 mm 150 mm வரைக்கும்லாம் போர்ட்ரேட் எடுப்பாங்க. அது எல்லா ஃபோக்கல் லென்த்லையும் எடுத்து எப்படி இருக்குது அப்படின்னு சக் சக் சக்னு ஒரு ரீலாக வச்சு காட்டுவாங்க. அந்த ரீலில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், அந்த ஃபேஸ் அப்படியே டிஸ்டார்ட் ஆகிட்டு அப்படியே சப்பையாகும். அது டிஃப்ரெண்ட் சூப்பராக காமிச்சிருப்பாங்க. தட் இஸ் வாட் ஃபோக்கல் லென்த் டஸ். ஸோ அதுக்கப்புறம் தான் ஐ ஸ்டார்டட் எக்ஸ்ப்ளோரிங். அண்ட் நான் வெட்டிங்ஸ்லேயே வந்துட்டு ஐ யூஸ் டு பி அ வெரி லேசி 24 mm கை. நான் 24 mm குறை சொல்ல, பட் அது ஒன்று இருந்தாலே போதுங்க. ஓகே, முக்கால்வாசி நேரங்களில் நான் 24 mm வச்சு க்ரியேட்டிவாக கம்போஸ்லாம் பண்ணலை. நான் 24 mm இப்படி வச்சேன்னா எல்லாமே ஃப்ரேமில் வந்துடும் அப்படின்ற மாதிரி லேசியாக எடுக்க ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் தான் ஐ ஸ்டார்டட் நோட்டிசிங் தட். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் திங்ஸ். அண்ட் இந்த ஃபோக்கல் லென்ஸ் மேலே எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு லைக்கிங் வர ஆரம்பிச்சது. ஐ ஸ்டார்டட் எக்ஸ்பெரிமெண்டிங் வித் டிஃப்ரெண்ட் ஃபோக்கல் லென்ஸ் அண்ட் ஐ காட் பேக் டு மை ஆல் டைம் ஃபேவரட் 35 mm, விச் இஸ்
என்னை பொறுத்த வரைக்கும் தி ஸ்வீட் ஸ்பாட். அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் இன்னும் ஐ ஸ்டார்ட் கோயிங் அபோவ் அண்ட் பியாண்ட் 50mm 85mm போக ஆரம்பிச்சு. ஐ நெவர் பிலீவ் நான் தாலி கட்டுற ஷாட்லாம் 85mm எடுப்பேன்லாம் நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. ஃபார் அ வெரி லேசி 24mm கை தட் வாஸ் லைக் எ ட்ரீம் கம் ட்ரூ. ஸோ அந்த ஃபோக்கல் லென்த்துக்கான நீடை கொடுக்க ஆரம்பிச்சேன்ற போது திங்ஸ் ஸ்டார்டட் அப்பியரிங் டிஃப்ரெண்ட். நான் வந்துட்டு சும்மா எல்லாத்தையுமே ஒரே மாதிரி எடுத்துன்னு இல்லாமல் அண்ட் ஆல்வேஸ் டோன்ட் கோ வித் தி நேட்டிவ் 1xங்கிறது தான் என்னுடைய ரீசன்ட் லெசனாக இருந்தது. தட் இஸ் ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் ஹியர். இதனால இந்த ஒரு மொபைல் ஃபோட்டோகிராஃபி ட்ரிக் தான் வந்துட்டு மேட் அ ஹியூஜ் டிஃபரன்ஸ் இன் ஹவ் ஐ சி ஃபோட்டோஸ் இன் ஜென்ரல். இட் இஸ் நாட் என்ன சொல்கிறது குவாலிட்டி கம்ப்ரஷன் இருந்தாலும் I don't see much difference there, and mobile phones now have very beautiful quality of software enhancement and all that, so you are covered. Okay, again, I don't have the actual comparison of 1x and 2x here, but now ஒரு காலைல ஒரு ஷூட்டுக்கு பைக் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். It was very early in the morning, ஒரு 5:30 6-ish போல். நான் போகும்போது தான் வந்துட்டு சன்ரைஸ் ஆகுது, பியூட்டிஃபுல் சன்ரைஸ் ஆகும்போது நான் சைடில் பார்க்குறேன், சைடில் ஒரு வாட்டர் பாடி இருக்குது. பீப்புள் வந்துட்டு அப்போ தான் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் டப்புன்னு வண்டி ஓரம் கட்டிட்டு அங்கே இறங்கிட்டு அங்கே எனக்கு அவ்வளோ அந்த வைடு வரும்போது ரொம்ப டிஸ்டார்டடாக இருந்தது. எனக்கு நேச்சுரலி இன்ஸ்டிங்க்டே வாஸ் டு ஜூம் டு த ரைட் அமௌண்ட், அண்ட் ஜூம் பண்ணதுக்கப்புறம் ஐ குட் ஆக்சுவலி சி தி டிஃப்ரென்ஸ். தட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ. அண்ட் நான் இந்த சைடில் சன்ரைஸ், இந்த சைடில் ஒரு ரோடோ, அந்த லைட் போல் லேம்ப்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சு ஒரு ஃப்ரேம் எடுத்தேன். அண்ட் அது ஜூம் பண்ணதுனால ஐ குட் சி த டிஃப்ரென்ஸ் இன் த காம்போசிஷன் இட் செல்ஃப். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த கேமராவே எடுத்துப்போம். அதாவது இந்த கேமரா வந்துட்டு ஏபிசி கேமராவில் 16mm and 30mm இல்லை ரெண்டுத்துலேயுமே நான் ஒரு ஃபோட்டோவோ ஒரு வீடியோவோ எடுத்துகிட்டு 16mm எடுத்தது நான் வந்துட்டு கொஞ்சம் பஞ்ச் இன் பண்ணி 30mm ஈக்குவலண்ட்டாக நான் வச்சேன் அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்காது. there's going to be a slight difference in what you see because of that distortion. அந்த ஒரு எஃபெக்ட், அந்த ஒரு ஃபேக்டரை I can achieve while zooming in that I cannot get in post just with the crop. So that is what I just wanted to pitch in here. சேம் நான் வந்துட்டு ஈவினிங் ஆச்சுன்னா லேக்கில் வாக் போகணும் நிறைய நேரம். அப்படி இருக்கும்போது அங்கே தான் நான் இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன். பிகாஸ் சன்செட் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதுவும் இந்த சம்மர் டைம்லலாம் போனீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலாக இருக்கும். அப்படியே அந்த வார்ம் கோல்டு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நான் நடக்கும்போது அந்த க்ளவுட் பேட்டர்னாக இருக்கட்டும், ஸ்கை பேட்டர்னாக இருக்கட்டும், அந்த கிரேடியண்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்துட்டு எனக்கு ஃபுல் ஒரு மாதிரி பேண்ட் ஸ்டார்டடாக இருக்க ஒயிட் எடுக்கிறத விட ஐ லைக் டு பஞ்ச் இன். அதை எனக்கு க்ராப் பண்ணுறவர் நான் ஷூட் பண்ணும்போதே எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு. பண்ணால் நல்லா இருந்தது மாதிரி இருந்துச்சு. அண்ட் த ஃபோட்டோ ஸ்போக் ஃபார் இட் செல்ஃப். ஐ வாஸ் ரியலி ஹாப்பி வித் த பிக்சர் தட் ஐ காட். ஆல் ஃபோன்ஸ் ஹேவ் அ டெண்டன்சி டு ஓவர் ஷார்ப் திங்ஸ். அது கொஞ்சம் வந்துட்டு நான் எடிட்டில் போயிட்டு கொஞ்சம் ஷார்ப்னஸை கொஞ்சம் குறைச்சிட்டு, கொஞ்சம் கிளாரிட்டியை கொஞ்சம் குறைச்சிட்டு, அதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் அரவுண்ட்லாம் பண்ணேன்னா எனக்கு அது ஆக்சுவலி வாஸ் அ நைஸ் ஃபோட்டோ டு லுக் அட். I was really happy with the photos மாதிரி photos. I guess I just wanted to bring that fact here. It is no way universal, it is no way a professional opinion. This is just a personal opinion that I enjoy and I thought I'd share here to remind people that எடுக்கும்போதோ ஆர் எடிட் பண்ணும்போதோ ஜஸ்ட் இருக்கிற மாதிரியே எடுக்காமல் zoom to the focal length that you want, zoom to the framing and composition that you deserve, you like. So அந்த frame என்ன ஆசைப்படுதோ go for that. So with that I'll end this video. If you have any other suggestions on any other videos that I wanted to make, please do leave in the comments below, or Instagram as usual you can come and give me a text. So all that, I'll end this video on that note. I'll see you guys soon in the next one, pretty soon I hope. Until then, Magirchi.